ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒரு வயசு குழந்தையோட பாவாடை சட்டை பாருங்கள். இந்த பாவாடை சட்டை இதில் ஒரு டிப்ஸு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ ஒரு வயசு குழந்தைக்கு இப்போ நம்ம பாவாடை சட்டை தைக்கிறோம். அதுக்காக கடையில் போய் நம்ம ஒரு வயசு குழந்தைக்கு உள்ள பாவாடை துணி, பட்டு பாவாடை துணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்போ அவங்க ஒரு வயசு குழந்தைக்கு உள்ள துணியை தான் அவங்க கொடுப்பாங்க. அப்போ கொடுக்குறப்ப பாவாடைக்குன்னு இப்போ உள்ள மாடல் முன்னாடிலாம் ரன்னிங்லேயே கொடுத்துருவாங்க. நம்ம வேணும்னா ஸ்டிச் பண்ணுவோம் ப்ளவுஸு சட்டைக்கு, இல்லாட்டி அதை அப்படியே நம்ம பாவாடையாகவே தைச்சிருவோம். ஆனால் இப்போ உள்ளவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், பாவாடைக்கு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இது பாவாடைன்னா இதிலே தான் இப்போ இந்த ப்ளவுஸு ஜாக்கெட்டு சட்டை இருந்தது. அப்போ இதுக்குன்னு வேறு துணி கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு தனியாக நம்ம தைக்கிறப்ப இந்த சட்டை தைக்கிறதுக்கு சுத்தமாக துணியே நம்மளுக்கு பத்தாது. அப்படி பத்தாமல் இருக்கிறப்ப வேஸ்ட்டாக போகுது. குழந்தைகளுக்கும் கொஞ்சம் நாளைக்கு வச்சும் போட முடியாது, தைக்கிறவங்களுக்கும் சிரமமாக போயிடும். நம்ம அது தைக்கிறவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு இப்படி தைக்க முடியாமல் வேஸ்ட்டாக போயிடுது. நம்ம எவ்வளோ தான் இது பண்ணி ட்ரை பண்ணி ஓட்டு போட்டு இங்கே பாருங்கள், இதுக்கெல்லாம் துணி பத்தலை. இது வேறு துணியை எடுத்து தான் இப்போ நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஒன்றும் தைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி பட்டுப்பாவாடை எடுக்கிறவங்க ஒரு வயசு குழந்தைக்கு எடுக்கிறதா இருந்தால் 2 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளைன்னு சொல்லி நம்ம கேட்டு எடுக்கணும். காசில் ஒன்றும் வித்தியாசம் வந்துடாது. உங்களுக்கு 1000 வாங்குறது 600 வாங்குறது அந்த ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. காசு ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடாது. நம்ம எவ்வளவு ரேஞ்சில் எடுக்கிறோமோ அந்த ரேஞ்சுக்கு 3 வயசு இப்போ 1 வயசு பிள்ளை அப்படின்னா 2 வயசு பிள்ளைக்கு உள்ள பாவாடை துணியை நீங்கள் கேட்கணும். அப்போ இந்த ரன்னிங்கும் கொஞ்சம் கூட இருக்கும், இந்த ப்ளவுஸ் சட்டை துணியும் கொஞ்சம் கூட இருக்கும். பொதுவாகவே நம்ம யாருக்கு எப்போ நீங்கள் பட்டுப்பாவாடை எடுக்கணுன்றாலும் 2 வயசு பிள்ளையோட அளவை நம்ம கூட சொல்லி எடுத்தோம்னா அது நம்மளுக்கும் கொஞ்சம் வச்சு போட்டுக்கலாம், அந்த பிள்ளைங்களுக்கும் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் டெய்லர்ஸுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். இது டெய்லர்களுக்கு மட்டும்தான் இது புரியும். இந்த மாதிரி பத்தாவது துணி கொடுத்துட்டாங்களே நம்ம என்ன செய்கிறது அப்படின்ட்டு அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ தைக்கிறவங்க எல்லோரும் தைச்சிருவான். எதுலையாவது சேர்த்து இப்போ இது ஒரு பார்டர் இருந்துச்சு, அதை இப்போ இதுக்கு கீழே உயரத்துக்கு இப்போ நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களால முடிஞ்சதை பண்ணி தைச்சி கொடுத்துருவாங்க. ஆனால் உங்களுக்கு பிரச்சனை, இந்த மாதிரி கொஞ்ச நாள் தான் போட முடியும், வச்சு போட முடியாது. பெரிய துணியாக இருந்தால் அவங்களும் கொஞ்சம் பெருசாக தைச்சி கொடுப்பாங்க, நம்ம போடுறவங்களும் கொஞ்சம் அதிகமாக வச்சு போட்டுக்கலாம், வளர்கிற பிள்ளைங்கிறனால. இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.